வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி காலையில் வந்து நான் பூஷணிக்காய் கூட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து வேப்பம்பூ சாதம். ஸோ சிம்பிள் ரெசிபி தான். மத்தியானத்துக்கு வந்து இப்போ வந்து பூரி பண்ண போகிறேன். பூரி உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து வெங்காயம், உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டேன். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சியெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுத்து, கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு, வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்து கொதிக்க விடுவோம். பூரிக்குங்கிறதுனால கொஞ்சம் வந்து செமி சாலிடாக இருந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப கெட்டிமாக இல்லாமல். நல்லா கொதிக்கட்டும் மசால். அதுக்குள்ளே வந்து நம்ம பூரிக்கு மாவு மட்டும் பிசைஞ்சிக்கலாம். கோதுமை உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இது வந்து பச்சை தண்ணி தான், நார்மல் வாட்டர் தான். இது நல்லா பூரிக்கும் போது கொஞ்சம் கெட்டிமாக பிசைஞ்சிக்கணும் நாம், அவ்வளோதான். நார்மல் தண்ணியில் பிசைஞ்சாலே போதும், வெந்நீர்லாம் எதுவுமே விட வேண்டாம். இந்த பக்கம் பாருங்கள், மசாலும் வந்து ரெடி ஆகிடுது. ஸோ அதை நான் ஆஃப் பண்ணிடுறேன், மூடி வச்சுருவோம். பாருங்க, நல்லா கெட்டிமாக பிசைஞ்சிட்டோம். ஸோ இதை மூடி வச்சுருவோம். இந்த பக்கம் வந்து கடாய் வச்சு எண்ணெய் விட்டு அதை வந்து காய வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பூரியும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பூரி ரெடி, மசாலும் ரெடி.
பூரி உருளைக்கிழங்கு மசால் ரெடி. இப்போ வந்து நம்ம சுக்கு பொடி தான் அரைக்க போகிறோம். அதுக்கு 1 கப்பு வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். பாருங்கள், 1 கப்பு துவரம்பருப்பு, ஒரு 3/4 கப்பு வந்து கடலைப்பருப்பு, ஒரு 3/4 கப்பு கடலைப்பருப்பு, ஒரு 1/2 கப்பு வந்து உளுத்தம்பருப்பு, சுக்கு வந்து இந்த சைஸில் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம தட்டிக்கணும். அப்புறம் ஒரு 1/2 கப்பு வந்து தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 10 வரமிளகா, அப்புறம் பெருங்காயம், ஒரு 4 பீஸில் வந்து பெருங்காயம். அவ்வளோதான். பாருங்கள், சுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சில் வந்து நான் அளவு எடுத்து வச்சுருக்கேன். நான் 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் பாருங்கள், 1.5 இன்ச்சில் வந்து சுக்கு இந்த சைஸில் 2 எடுத்துன்னு இருக்கேன். இப்போ சுக்கை வந்து நம்ம தட்டிட்டோம். இதை வறுத்துட்டு அப்போ தான் வந்து மிக்சியில் நமக்கு வந்து அரைக்க முடியும். அதுக்காக நம்ம தட்டிட்டு வறுத்துக்கலாம். ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு பெருங்காயம், வரமிளகா ரெண்டுத்தையும் நம்ம வறுத்துக்கலாம். பெருங்காயம், வரமிளகா நல்லா வறுபட்டு எடுத்துடலாம். துவரம்பருப்பு 1 கப் சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு வறுபட்டு அடுத்தது கடலைப்பருப்பு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து நான் எங்கள் பெரிய மாமியார்கிட்டேருந்து கற்றுட்டேன் இந்த சுக்கு பொடி எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறது. இது ஆல்ரெடி தனியாகவே வந்து சுக்கு பொடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து அரைக்கிறதுனால உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். கடலைப்பருப்பு வறுபட்டுருது, அதை எடுத்துருவோம். அடுத்தது உளுத்தம்பருப்பு. பருப்பும் வறுபட்டுருது. ஸோ எல்லாமே வந்து ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிக்கணும். இப்போ தனியா, தனியாவும் வறுபட்டுருது. இதில் வந்து சீரகம், மிளகு ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம். பாருங்க, அப்படியே நல்லா பொரிஞ்செடுத்து ஸோ அதுவும் எடுத்துருவோம். சரிதா? ஸோ இந்த இல்பச்சட்டியோட சூடே போதும். நம்ம வந்து சுக்கை வந்து வறுத்துக்கலாம். இடித்து வச்சுருக்கோம் இல்லையா? அப்படியே இந்த சூட்லேயே பரட்டிடுங்க. கரெக்டாக இருக்கும், போதும் அதுவே. சுக்கும் வறுபட்டுருது, அதையும் பிளேட்டில் மாற்றிடுறேன். நல்லா ஆறட்டும். ஆறினோடனே நம்ம பொடி பண்ணிக்கலாம். ஸோ ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சுக்கு பொடிக்கு வறுத்து வச்சுருந்த சாமான் வந்து நல்லா ஆறிடுத்து. இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சுக்கு பொடி நல்லா அரைச்சாச்சு. நல்லா நைஸாக பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது வந்து நல்ல சுட சாதத்தில் நல்லெண்ணெய்யோ இல்லை நெய்யோ விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சுக்கு சேர்ந்துருக்கிறதுனால வந்து வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.